ஓம் நமோ வெங்கடேசாய. வணக்கம். திருப்பதிக்கு போய் நாம் எப்படி சரியான முறையில் போய் பெருமாளை போய் பார்க்குறது அப்படிங்கிற முழு வீடியோவை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நாம் திருப்பதிக்கு வந்தாச்சு. திருப்பதியிலேருந்து திருமலைக்கு பஸ்ஸில் போய் திருமலையிலையும் போய் இறங்கியாச்சு. இப்போ போய் பெருமாளை போய் எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது திருப்பதி கோபுரம் இருக்குது இல்லைங்களா, இந்த வெள்ளை கோபுரம். அந்த வெள்ளை கோபுரத்துலேருந்து ரைட் சைடு பார்த்திங்கன்னா புஷ்கரணி குளம் இருக்கும். அந்த புஷ்கரணி குளத்தில் முதல்ல நாம் நீராடணும். நீராடிட்டு அதுக்கப்புறம் திருமலையோட அந்த திருப்பதி மலை இருக்குது இல்லைங்களா, ஹில்ஸு, அதோட அதிபதி, அந்த மலையோட ராஜா அப்படி யாருன்னு போய் பார்த்தோம்னா வராக சுவாமி, அருள்மிகு வராக சுவாமி தான் அந்த திருமலையோட ராஜா. அந்த திருமலையோட ராஜாவான வராக சுவாமியை போய் முதல்ல போய் தரிசிக்கணும். அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பெருமாளை போய் நேரடியாக போய் பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படி போய் பார்க்கக்கூடாது. முதல்ல போய் திருப்பதிக்கு போனோம்னா முதல்ல போய் வராக சுவாமியை தான் முதல்ல போய் அவரோட ஆசீர்வாதத்தை போய் வாங்கணும். அவரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாம் பெருமாளோட தரிசனத்துக்கு போகணும். ஏன் இப்போ வராக சுவாமியை போய் பார்க்கணும் அப்படின்னா, திருமலைங்கிற மலை வராக சுவாமிக்கு தான் சொந்தம். அதோட அதிபதி அவர் தான். ஏழுமலையான் அவரோட திருமணத்தின் போது பார்த்திங்கன்னா, என்னுடைய தரிசனத்துக்கு முன் உன்னை தரிசித்தால்தான் பக்தர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாசனம் பட்டயத்தை பெருமாள் நம்மளோட அந்த திருமலையோட அதிபதியான வராக சுவாமிக்கு ஒரு சாசன பட்டயம் கொடுக்குறாரு. அதனால தான் நாம் பெருமாளை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி வராக சுவாமியை போய் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாம் சீனிவாச பெருமாளை போய் பார்க்கணும். அதாவது திருப்பதி வெள்ளை கோபுரம் இருக்குல்லைங்களா, மெயின் கோபுரம் உள்ளே நுழைஞ்சதும் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு பைப் லைன் மாதிரி இருக்கும். அதில் தண்ணி நனைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஈரமாகவே இருக்கும் அந்த இடம் நம்மளோட கால்களை புனிதப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக காலை கோயிலோட புனிதத்துவத்தை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம காலை அலம்பிட்டு உள்ளார நுழைஞ்ச உடனே 2 ஸ்டெப்பு நடந்தோம்னா அந்த சுவரில் பார்த்திங்கன்னா, அதாவது ரைட் சைடு சுவர் இருக்கும். அந்த சுவரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ராடு மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த ராடு, அதாவது அந்த கிடப்பாறை பேர் பார்த்திங்கன்னா அனந்தாழ்வார் கிடப்பாறை. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம கால் அலம்புவோம் இல்லைங்களா, கால் ஈரமாக இருக்குமே, அந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட 2 கதவுகள் இருக்கும். அந்த கதவுகளில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு பார்த்திங்கன்னா சங்கு இருக்கும், லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா சக்கரம் இருக்கும். அதாவது நம்ம உள்ளே நுழையிறப்போ சங்கை பார்த்துட்டு மானசீகமாக வணங்கிட்டு போகணும். வரப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு சக்கரம் இருக்கும் இந்த கதவில், அதையும் நம்ம மானசீகமாக வழங்கிட்டு உள்ளே போகணும். இப்போ நாம் அனந்தாழ்வார் கிடப்பாறையை பார்த்துட்டு அப்படியே நேராக உள்ளே போனோம்னா கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தையும் நம்ம மனசார பார்த்துட்டு வேண்டிக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா வெள்ளி கோபுர வாசல் மாதிரி இருக்கும். வெள்ளி கோபுர வாசல் இருக்கும். வெள்ளி கோபுர வாசல் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளார நுழைஞ்ச உடனே அந்த பெருமாள் சன்னதிக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரங்கநாதர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அங்கே இருப்பார். அவரையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சி திருப்பி ரைட் சைடு பார்த்திங்கன்னா நேராக போய் சுவாமி தரிசனம் பண்ண போகிறப்போ நம்ம அப்படியே ரைட் சைடு ஒட்டியே போய் உள்ளார போய் பார்த்தோம்னா கர்டாழ்வார் இருப்பார். கர்டாழ்வாரை நம்ம சேவிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பெருமாள் இருப்பார். ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். வாலண்டியர்ஸ்லாம் தள்ளி விடுவாங்க, சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு போன்ட்டு நம்ம தான் பெருமாளை நல்லா பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ பெருமாளை பாதத்திலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவரை முகம் வரைக்கும் பார்க்கணும். எடுத்தோடனே முகத்தை பார்க்கக்கூடாது, கீழே பாதத்துலேருந்து பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு வெளியில் வரணும். அவங்க வாலண்டியர்ஸ் தள்ளி விடுவாங்க, செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க, தள்ளி இழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளி விடுவாங்க. நம்ம அதையும் மீறி சுவாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு, தயவுசெய்து கண்ணை மூடி தரிசனம் பண்ணாதீங்க, கண்ணை திறந்துக்கிட்டு பாருங்கள். நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த 1 செகண்டு தான். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு
நம்ம வந்து பார்க்குறது வந்துட்டு அந்த ஒரு செகண்டு தான் பெருமாளை வந்து பார்க்க போகிறோம். அதனால் வந்து தயவுசெய்து கண்ணை மூடாமல் வந்து பாரு. கண்ணை மூடாமல் அங்கே வேண்டக்கூட முடியாது. மானசீகமாக வேண்டிக்கிட்டு அப்படியே வெளியில் லெஃப்ட் சைடு வந்தோம்னா மடப்பள்ளி நாச்சியார் இருப்பாங்க. அதாவது வந்து மடப்பள்ளி நாச்சியாருங்கிறது பெருமாளோட தாயார், வளர்ப்பு தாயின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு பக்கத்துலேயே வந்து இருப்பாங்க அவங்க. இப்போ வந்துட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. முன்னாடிலாம் வந்துட்டு மடப்பள்ளி நாச்சியாரையும் நம்ம பார்க்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மடப்பள்ளி நாச்சியாரை பார்த்துட்டு அப்படியே அந்த ஓரமாகவே அப்படியே வந்தோம்னா தீர்த்தம் சடாரி ரெண்டுமே கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே கீழே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், இறங்கிட்டு வந்தோம்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் போட்டு வைகுண்ட துவார வாசல்னு இருக்கும். அங்கே வந்துட்டு விழுந்து மானசீகமாக வணங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளார, அதாவது கோயிலை சுற்றுவோம் இல்லைங்களா, அந்த சுவாமி சன்னதி ரைட் சைடு போய் சுற்றினோம்னா 2 பலிபீடம் மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்துட்டு கொங்கண சித்தர் இருக்கிறதா சொல்கிறாங்க. சமாதி கொங்கண சித்தர் ஜீவ சமாதி இருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கேயும் நம்ம மானசீகமாக விழுந்து வணங்கிட்டு அப்படியே வந்தோம்னா கோபுரம் அப்படியே ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா மேலே கோபுரத்தையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா விமானத்தில் கோபுர விமானத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் இருப்பார். வெள்ளி ஆர்ச் மாதிரி போட்டிருக்கும். அவரை வந்துட்டு நம்மளோட அங்கே உள்ளார வந்து பார்த்திங்கன்னா பெருமாள்கிட்ட வேண்ட முடியாது. இவர்கிட்ட நம்மளோட கோரிக்கையெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லிவிட்டு பெருமாளை வேண்டிட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா பெருமாளோட பிரசாதம் தருவாங்க. சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா பகலில் போனோம்னா தயிர் சாதம் கொடுப்பாங்க. நைட் டைம் போனீங்கன்னா லட்டு பிரசாதம் வந்து தருவாங்க. அது வந்துட்டு தருவாங்க. நம்ம வந்துட்டு பயபக்தியாக பெருமாள் பிரசாதத்தை சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா லட்டு கவுண்டர், நம்மளுக்கு தேவையான லட்டை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளோட திருநாமத்தை சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃப்ரீ டிக்கெட் எங்கே தராங்க, எத்தனை மணிக்கு தராங்க, அதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்மளோட திருமலா திருப்பதி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து உங்களை வந்து சேரும். வணக்கம். ஓம் நமோ வெங்கடேசாய.